ரோஷம் அதெல்லாம் இல்லையா அவருக்கு அருணுக்கு இதெல்லாம் உங்களுக்கு கேட்கணும்னு தோணும் அப்படின்ற மாதிரி அருணை கேட்டது கூட ரேஷன் எடுத்துட்டாங்களா கேள்வி கேட்கணும் முத்துக்குமரன் சிரிச்சிட்டு இருக்கிறாரு. இந்த மூஞ்செல்லாம் கொண்டு போய் எங்க கொண்டு போய் வச்சுப்பாரு, இந்த வாயெல்லாம் கொண்டு போய் எங்க வச்சுப்பாரு. ஸ்கிரிப்ட் எழுதி அந்த பொம்பளைக்கு நல்லா சொல்லி கொடுத்து அந்த அம்மாவை ஏந்திரிச்சு பேச வச்ச மாதிரி தோணும். அவர் ஜாக்லினை வந்து ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டையும் தாண்டி ஒரு பரம விரோதி ரேஞ்சில் அப்படி பவித்ரா அழுதாலுமே ஆமா சார் அது என் ஸ்ட்ராட்டஜி, அதனால சார் நான் விளையாடுனேன்னு சொன்னாலே முடிஞ்சிருச்சு கதை. ப்ரெஷர்ல என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த அடி அடிச்சாரோ, பட் அதுவுமே தவிர்க்கணும் அப்படின்றது ஹோஸ்ட் சொன்னது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா இது அடுத்த வாட்டி நடந்துச்சுன்னா நான் பேசிட்டுலாம் இருக்க மாட்டேன், டிஸ்கஷனுக்குலாம் இடம் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம், உனக்கு தூக்கி வெளில போட்டுருவேன்னு அர்த்தம். நீ ஒரு ட்ரீமோட வீட்டுக்குள்ள வந்திருக்க, உன்னோட ஒரு கோவத்தினால உன்னோட ட்ரீமே போயிடுது இல்ல. அருண்ன்ற ஒரு கேரக்டர் இப்படி வந்து எதிரில நின்று நம்மள வச்சு செய்யும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கும். விஜய் சேதுபதி சொன்னார்ல இந்த வாரம் அது சாச்சனாவோ ஜெஃப்ரியும் அவங்க கேப்டன்சியை பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்றேன். கேட்ட உடனே அப்படியே பெல்ட் அடிச்சாங்க பாருங்க, ஜாக்லின் பண்ணது கரெக்ட் சார். எல்லா வீக்குமே ஆல்மோஸ்ட் அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும். ஒன்று அந்த பாயிண்ட் நம்ம நினைக்கிற பாயிண்ட் கேட்டிருக்க மாட்டாரு, இல்லை அந்த பாயிண்ட்டை கேட்டிருப்பாரு, ஏன் அதை கணீர்னு கேட்காம இவ்வளோ லைட்டாக எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் எப்படி உள்ளே இருக்கிறவங்களுக்கு அப்புறம் அவங்க பண்ணது தப்புன்னு அது எப்படி சுட்டி காமிக்கிற வழியில் அது எப்படி இருக்கும், அது ஏன் இவர் இப்படி அட்ரஸ் பண்ணுறாரு ஹோஸ்ட் அப்படின்னு நிறையா இருக்கும். அந்த வீட்டில் ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. அந்த டாஸ்க்குக்கு அவ்வளோ போராடி அதுக்கு அவ்வளோ சண்டைகள் பிரச்சனைகள் போட்டு ஒரு டாஸ்க்கை சம்பாதிக்கும் போது இவங்க அசால்ட்டாக எடுத்து சாப்பிட்ட விஷயத்த இவர் ஏன் அதை ஒரு வலாட்டா ஹேண்டில் பண்ணாரு அப்படின்னு எனக்கு அது புரியவே இல்லை. அது அட்லீஸ்ட் ஓகே பிகினிங் ஸ்டேஜ்லேயாவது இவங்க வலாட்டா பண்ணாங்க, அதை வலாட்டா ஹேண்டில் பண்ணியிருந்தாலுமே அப்புறமா இது வலாட்டத்தோட விட்டுடுங்க, திஸ் இஸ் நாட் அ கேம், இது வந்து என்ன சொல்கிறது, இது வலாட்டு கேலி கிடையாது. ஒரு ரேஷன்ன்றது எல்லாருக்கும் வீட்டில் பொதுவான ஒரு விஷயம். நீங்கள் இந்த மாதிரி திருட்டுத்தனமாக மற்றவங்க ரேஷனையும் எடுத்து சாப்பிட்றது ரொம்ப தப்புன்னு அதை சுட்டி காமிச்சிருக்கணும் அப்படின்ட்டு. அருணை ஒரு கேள்வி கேட்டார், ஏதோ ஒரு கேட்டார், மானம் ரோஷம் அதெல்லாம் இல்லையா அவருக்கு அருணுக்கு இதெல்லாம் உங்களுக்கு கேட்கணும்னு தோணும் அப்படின்ற மாதிரி அருணை கேட்டது கூட ரொம்ப ஜாலியாக கேட்டுட்டாங்களோ, அந்த டீமுக்கு அந்த சீரியஸ்னஸ் என்னன்னே அவர் காமிக்கல அப்படின்றது. அதை வேற மென்ஷன் பண்ணார். 1 ஹவரில் வரல, அது 24 ஹவர்ஸில் வந்துச்சு, எல்லாரும் அதை கேளுங்க கேளுங்க அப்படின்னதுனால நாங்கள் கேட்டோன்னு. அது எப்படி நாங்கள் சொல்லி நாங்கள் ரிவ்யூவர்ஸோ இல்லை யூடியூபர்ஸோ உள்ள வெளியில் இருக்கிற ஜனங்க கொந்தளிச்சா மட்டும்தான் இவங்க கேள்வி கேட்பாங்களா இன்னைக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இன்னொரு அப்படியே இருந்தாலும் அதை விட நம்ம நிறைய விஷயங்களை வந்து வெளியே கொந்தளிச்சிட்டு இருந்தோம் நினைக்கிறேன் இல்லையா. இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பார்ட் ஆஃப் இதா நம்ம பேசணும். ஐ திங்க் எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த ஒரு மாதிரி வந்து ரொம்ப டைல்யூட்டான கண்டென்ட். இது ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி அந்த என்னைக்கு திட்டி சாப்பிட்டாங்களோ அந்த வீக் கேட்டிருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும் நினைக்கிறேன். கேட்டிருக்கணும். அண்ட் மஞ்சரிக்கு நல்லா தெரியும், முத்துக்குமரன் கிட்ட சொல்றாங்க இவங்க நைட் ஏதோ பிரியாணி பண்ணி சாப்பிட்டாங்க போல இருக்கு, தர்ஷிகா உளறிட்டாங்க. அப்போ முத்து சொல்றாரு, எப்படிங்க மற்றவங்களோட ரேஷன் எடுத்து சாப்பிடும் போது இவங்களுக்கு எப்படி மனசு வருது, அது இவங்களுக்கு தப்புன்னு தெரியலையா அப்படின்ட்டு. இன்னைக்கு அதே முத்துவை இவர் ஏந்திரிச்சு ஒரு கேள்வி கேளுங்க முத்து, இந்த மாதிரி ரேஷன் எடுத்துட்டாங்களா கேள்வி கேட்கணும், முத்துக்குமரன் சிரிச்சிட்டு இருக்கிறாரு. அதே முத்துக்குமரன் தான் அவ்வளோ வாய்ஸ் அவடர்லாம் பேசினார் மஞ்சரி கூட சேர்ந்துட்டு. ஃப்ரிட்ஜை தொட்டா தப்புன்றீங்க, இருக்கு பிரச்சனை இதுக்கு, அதை விட மோசம் சவுண்டு ஒரு பனானா எடுத்து சாப்பிட்டது, ஒரு பீஸ் வெண்ணத்தை எடுத்து சாப்பிட்டதுக்கு சுனிதாவா இருக்கட்டும் அன்ஷிதாவா இருக்கட்டும் வீட்டில் நிறைய பேர் அதை அவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்குனாங்க சவுண்ட் எடுத்து சாப்பிட்டது. அப்போ இவ்வளோ பேசுகிற வாய் இன்னைக்கு எத்தனை பேரோட க்ரோசரியை இவங்க உட்காந்து 3 நாள் சாப்பிட்ருக்காங்க. இவங்க எப்படிங்க தைரியமாக ஒத்துக்கிறாங்க? அப்போ அந்த அளவுக்கு லீனியண்ட்டாக இருக்காங்க. ஹோஸ்ட் வந்து அந்த அளவுக்கு லீனியண்ட்டாக இருந்தாரோ, ஒரு பிடிப்பே இல்லாமல் பேசிட்டாரு. அந்த டாபிக் அவ்வளோ மொக்க டாபிக், எனக்கு புரியலையே. அது என்ன கேட்டால் பயங்கர பெரிய டாபிக். அது அருண்லாம் வந்து மஞ்சரி கிட்ட எடுத்து வச்சு சாப்பிட்டீங்களான்னு டைரக்டாக கூட மஞ்சரி அருண் கிட்ட சொல்லலை. அது தர்ஷிகா கிட்ட போன கான்வர்சேஷன் அவரை எடுத்துக்கிட்டு எவ்வளோ வார்த்தைகள் பேசினார் மஞ்சேரிய. இப்ப எங்க போச்சு அந்த மூஞ்செல்லாம் கொண்டு போய் எங்க கொண்டு போய் வச்சுப்பாரு, இந்த வாயெல்லாம் கொண்டு போய் எங்க வச்சுப்பாரு? நீங்க சொன்ன யாரோ ஒருத்தவங்க அதுல வருத்தத்தை தெரிவிச்சிருந்தா கூட அது ஹோஸ்ட் வந்து ஓகே இப்போ இவங்களுக்கு அவங்களுக்கே அந்த ப்ராப்ளம்ல நான் எது கேட்கணும் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தானே சில நேரங்களில் ஒரு கான்வர்சேஷன் எண்ட் ஆகும். கண்டிப்பா அவர் சீரியஸா அவரு ஆரம்பிச்சிருந்தா கூட மத்த ஹவுஸ்மேட்ஸும் அதை வந்து சீரியஸா எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு. வைசி வருஷாவா கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்னு இது அந்த வீக்கே கேட்டு இருந்திருக்கலாம், இல்ல அதை அப்படியே விட்டு இருந்திருக்கலாம். இந்த வீக் எதுக்கு இதை எடுக்கணும் அப்படின்னு எனக்கு புரியல. அருணை கார்னர் பண்ணணும் அப்படின்னா அதை கரெக்டா கார்னர் பண்ணி இருந்திருக்கணும். இவங்க வந்து 1 ஹவர்ல போடலன்னா ஜனங்க கவனிக்க மாட்டாங்க, 24 ஹவர்ஸ்ல யாருங்க பெருசா பார்க்க போறாங்க அப்படின்னு நினைச்சுன்னு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. சோசியல் மீடியால எல்லாம் ஒரு கிளிப்பிங்கும் எடுத்து அதை ஷேர் பண்ணி அவங்களோட மைண்ட் செட்ல என்ன இருக்குன்னு எல்லாத்தையும் எழுதி ட்விட்டர்லயா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம்ல இருக்கட்டும், ஃபேஸ்புக்ல இருக்கட்டும், யூடியூப் எல்லா சோசியல் மீடியால போட்டு கொளுத்துறாங்க.
அவங்க அட்ரஸ் பண்ணலனா கூட ஜனங்க ரொம்ப ஓப்பனாவே அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. கேள்வி பயங்கரமா கேட்கறாங்க. அப்ப இவங்க என்ன பண்ண முடியும்? ஐயோ! சரிங்க கேட்டுடுங்க. வெளியில பெரிய டாபிக்கா ஓடுது. இது கேட்கலனா இது வேற ஒரு பிரச்சனையா வரும். கேட்டுடுங்க அப்படின்னு சலிச்சுக்கிட்டு பண்ண மாரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த வீக் வந்து ஒரு சூப்பரான கன்டென்ட்டும் மாட்டியிருக்கு. ஏன்னா மஞ்சரிக்கும், அருணுக்கும் ம். கிட்டத்தட்ட இந்த போர்ஷன் ஸ்டார்டிங்ல ஒரு பிரச்சனை வந்தது. அப்புறம் ஆனந்தியோட அந்த போர்ஷன் இது. இந்த போர்ஷனுக்காக ஒரு பிரச்சனை வந்தது. அப்புறம் எடுத்து ஆமா. வச்சு சாப்பிடுறீங்களான்னு மஞ்சரி கேட்டதுக்கு அருண் ம். கோச்சுக்கிட்ட இதுக்கான ஸ்பேஸ் நெறைய இருக்கும்போது, இந்த டாபிக் எடுத்துட்டு வருவாங்க அப்டின்னா, ஆடியன்ஸா நமக்கு வந்து மேபி அத கொஞ்சம் ஓகே இப்படி பேசினார்ல, அப்ப இவர நல்லா கேட்கணும்ல அப்டின்ற ஒரு தாட்டும் வந்திருக்கும். அது மிஸ் ஆயிடுச்சுன்னு பர்த்டே நெனைக்கிறேன். பாய். இல்லையா? ஸ்பேஸ் நான் தான் இருந்தும். சொன்னேனே. பர்த்டே பாய். ராணவுக்கே இருந்திருக்கும். என்னடா போன வாரம் எனக்கு பொறந்த நாள் வருது. இப்படிலாம் சாக்லேட் எல்லாம் குடுக்கலையே. ஓ! அவங்க அவங்க என்ன இருந்தாலும் அவங்க சேனல். பாரதி கண்ணம்மா ஹீரோ அவரு. அங்கேயே பாக்யலட்சுமில ஒன் ஆஃப் த ஹீரோ இருக்காரு. அப்புறம் தமிழும் சரஸ்வதியும் ஹீரோ இருக்காரு உள்ள. அவங்களோட ஹீரோயின்ஸ் எத்தன பேர் இருக்காங்க? தர்ஷிகா இருக்காங்க, பவித்ரா இருக்காங்க, ஜாக்லின் அவங்களோட ஹோஸ்ட் இருக்காங்க. எத்தன பேர் இருக்காங்க சொல்லுங்க? எனக்கே தோணுச்சு. ஒரு அருணோட பர்த்டேக்கு ஓகே வீட்ல இருக்கிறவங்க கொண்டாடினீங்க, பண்ணீங்க ஓகே. ஒரு ஹோஸ்ட்டா அவர் இத்தன சாக்லேட் அது ராணவுக்குமே பண்ணியிருக்கலாமே. அப்ப எவ்ளோ பார்ஷியாலிட்டி எவ்ளோ நம்ம டிவைட் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கு பாருங்க. ஏன் எனக்கு தோணுச்சு. அருண வந்து அருண், விஷால், அ தீபக் இந்த வீக் விட்டுடுங்க. கடந்த வீக்ல வந்து அவர் ரூடா பேசின நெறைய விஷயங்கள் இது மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஏன் அத கேட்காம சேவ் பண்றாங்கன்றது தான் எனக்கு புரியல. அப்ப இதுல பார்க்கும்போது என்ன தெரியுது? பயஸ்டா இருக்காங்க. பயஸ்டா தான் இருக்காங்க. இன்னைக்கு சம்மந்தமே இல்லாம ஒரு ஆடியன் ஏந்திரிக்கிறாங்க. ஏந்திரிச்சு சொல்றாங்க, "சார் நீங்க பேசவே விட மாட்றீங்கன்னு" வெளியில ஒரே பெருசா பேசிக்கிறாங்க சார். ஆனா இங்க நீங்க படுற கஷ்டம் எங்களுக்கு இப்ப தான் சார் தெரியுது. அதுக்கப்புறம் நீங்க சாச்சனா கூட நடிச்சதுனால சாச்சனாக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு ஆனா இங்க அப்படி இல்ல. அது வந்து வாண்டடா ஜனங்களுக்கு வந்து இல்ல, இல்ல நீங்க தப்பா பேசுறீங்க. அத ஸ்டாப் பண்ணுங்க. அப்படின்னு பச்சையா ஒரு விஷயம் ஒரு லேடிக்கு ஸ்கிரிப்ட் எழுதி அந்த பொம்பளைக்கு நல்லா சொல்லிக் குடுத்து அந்த அம்மாவ ஏந்திரிச்சு பேச வச்சா மாரி தோணுச்சு. அப்படியே தோணுச்சு எனக்கு. அது தேவையில்லாதது. இப்ப நேத்து அவரு சாச்சனாவ ரோஸ்ட் பண்ண ஓகே ஃபைன். சாச்சனா பண்ண தப்புக்கு ஒரு நியாயம் கேட்டாரு அப்படின்னு நெனச்சு முடிச்சு அது ஆடுறதுக்குள்ளயே ஆடியன்ஸ்ல ஒருத்தவங்கள எழுப்பி பேசுறாங்கன்னா, "ஏய் அப்ப நேத்து நடந்ததெல்லாம் நடிப்பா? கோபால் இதெல்லாம் நடிப்பா?" அப்படின்ற மாரி இல்ல இது குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு, இவங்களுக்கு இந்த லைன்ஸ் அப்படின்னு ஏதோ வந்து சொல்லிக் குடுத்து சொல்ல வைக்கிற மாரி தான் எனக்கு ஆக்சுவலி ஃபீல் ஆச்சு. அண்ட் இன்னும் அந்த நீங்களே 24 ஹவர்ஸ்ல வந்து இவங்க சூஸ் பண்றது 1 ஹவர் இருக்குல்ல. இல்ல நீங்களே சொல்றீங்க. என்ன சாச்சனா போகும்னு நெனச்சோம். சிவகுமார் போயிட்டாரு அப்படின்னு. ஏங்க சாச்சனா போயிடும் நாங்க எத்தன வாரமா காத்துட்டு இருக்கிறோம். எல்லா வாரமும் சேவ் பண்ணிட்டு தானே இருக்காங்க. பச்சையா அன்அஃபிஷியல் ஓட்ல தெரியுது போன வாரம் சாச்சனா தான் லீஸ்ட். இந்த வாரம் சாச்சனா தான் லீஸ்ட். என்ன ஆனி கேட்கறாங்க 2 நாள் முன்னாடி. மேம் போன வாரம் கதைய விட்டுடுங்க. இந்த வாரம் நீங்க என்ன நெனைக்கிறீங்க? சாச்சனா ஐயோ! ப்ளீஸ் அதெல்லாம் என்ட்ட கேட்காதீங்க. அவங்க சேவ் பண்ற வரைக்கும் அவங்க பண்ணிட்டே இருப்பாங்க. அது ஒரு டாபிக்கா நம்ம எடுத்துட்டு வந்து பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம இல்ல சனிக்கிழமை அது ஆக்சுவலி போன எப்படின்னு வாரம் நான் என்ன தெரிஞ்சிரும். பண்ணேன்னா, சாட்டர்டே அன்னைக்கோ எப்பயோ வந்து நான் திருப்பி அன்அஃபிஷியல் பார்க்கவும், அப்ப வர்ஷினி கீழ இருந்தாங்க. ஆக்சுவலி ஒரு லாஸ்ட் 1 ஆர் 2 டேஸ் வர்ஷினி கீழ வந்தாங்க. இன்னைக்கு நான் இப்ப பார்க்கிறேன், இப்பயும் சாச்சனா தான் கீழ இருக்காங்க. சோ அப்படிதான் இருக்கும். அதுவும் சிவகுமார் வந்து ஒரு 4 பேர் மேல இருக்காங்க. ஏங்க பச்சையா எத்தன பேர் பண்றத 1 ஹவர்ல எடுத்துட்டு வரது கிடையாது. தலையெழுத்தே 24 ஹவர்ஸ்ல நம்ம காமிச்சிடுறோமே, இவங்க இதெல்லாம் புடிச்சு வச்சுட்டு ஒண்ணு பண்றாங்களே, சரி பேசுவோம் இத பத்தி. அப்படின்னு சொல்லி நெறைய விஷயங்கள் பண்ணும்போதே நம்ம புரிஞ்சுக்கணும். நெறைய பேர காப்பாத்துறாங்க. நெறைய பேர் அந்த வீட்ல இருக்கணுன்றதுக்காக சேவ்டா இருக்கிறவங்களலாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பிக் பாஸ்ல நடந்திருக்கு. அவங்களுக்கு தேவையானவங்க உள்ள இருக்கணும். அதனால இவங்க வெளில போனாலும் பரவாயில்லன்னு என்னையும் அப்படிதான் அனுப்பிச்சாங்க. இதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியும். இப்ப சிவகுமார் வெளியில போய் பார்த்தா கூட அவர் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவர தேவையில்லன்னு டீம் நெனச்சுட்டாங்க. தூக்கி வெளில போட்டுட்டாங்க அவ்வளோதான். சாச்சனா எவ்வளோ பெரிய ஒரு பிளேயர் இந்த சீசன்லயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர் சாச்சனா. சாச்சனா இல்லன்னா டிஆர்பி ரேட்டிங் கிடையாது விஜய் டிவிக்கு. பிக் பாஸ்க்கு டிஆர்பி ரேட்டிங் கிடையாது. அதனால சாச்சனா இல்லன்னா உடைஞ்சிரும். அந்த பில்டிங்கே இடிஞ்சு உடைஞ்சிரும். அந்த செட்டே உடைஞ்சிரும். அதனால சாச்சனா வேணும் அப்படின்னு வச்சிருக்காங்க. எல்லா முக்கியமான கன்டென்ட்டும் 24 ஹவர்ஸ்ல போயிடுது. 1 ஹவர்ல வர மாட்டேங்குது. சோ இப்போ ம். விஜய் சேதுபதி சாரும் பெரும்பாலுமே 1 ஹவர் வச்சு தான் பேச முடியும். அவருமே 24 ஹவர்ஸ் எல்லாமே ஆமா, எடுத்துட்டு ஆமா, எடுத்துட்டு வர முடியாத ஒரு ஆமா. கேஸ்ல போட்டுர்றாங்க. சோ ம், ஐ ம். திங்க் அதுல அப்படிதான் அந்த சௌந்தர்யா விஷயம் வந்து போயி, அதுக்கப்புறம் அதுக்கு வெளிய ரொம்ப நெறைய டாக் வந்து, அதுக்கப்புறம் அது வந்து என்ன, ஏது அப்படின்னு சொல்லாம அந்த இடத்துல வேற யாராவது தான் கண்டிப்பா உடைச்சு பேசியிருப்பாங்க. பட் என்ன, ஏது அப்படின்னு சொல்லாம விஷால வந்து அப்படியே சேவ் பண்ணி விட்டாங்க. ஆமா, ஆமா. அதுக்கப்புறமாவது விஷால் கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஓகே. இது மாரிலாம் நடக்குது. நம்ம பேசுறது வெளிய போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாவது பேசலாம். அப்படி ம். என்னதான் நானும் பாலாவும் பேசும்போது தான் கேட்டேன். அப்படி என்னதான் விஷாலுக்கு ஜாக் மேல ஒரு இவ்ளோ ஹேட்ரட் என்ன? அப்படின்றது அப்போ தெரியல. அவரு ஜாக்லின வந்து ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டையும் தாண்டி ஒரு பரம விரோதி ரேஞ்சுல அப்படி ஃபீல் பண்ணியிருக்காரு மனசுல. அப்போ அவருக்கு பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியிலருந்தே மனசுல நெறைய கசப்பான விஷயங்கள் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஜாக்லின பார்த்தா
அந்த ஒரு பாசிட்டிவ் நோட்டே அவருக்கு இல்லாததுனால, அது அப்படியே அப்படியே வெளிப்படுத பண்றாரு. சவுண்டு கிட்ட இப்ப கொஞ்சம் சேவ் ஆயிட்டாரு. ஏன்னா சவுண்ட பத்தி தானே பேசி அவரு கேள்வி கேட்டாரு. அப்ப இனிமே சவுண்ட டச் பண்ணா நம்மளுக்கு டேஞ்சரு, தேவையில்லாதது. இப்ப அதுக்குள்ள வேண்டாம். இன்னும் ஜாக்லின டச் பண்ணல வச்சு செய்வோம். நம்மளுக்கு ஜாக்லின அவருக்கு ஜாக்லின பிடிக்கலன்னு ஓப்பனா எல்லாருக்குமே தெரியுமே. விஷால் இது பேசுறது கூட காமிக்கிறாங்க. இந்த வீடு லவ் பண்றதுக்கு கிடையாது, அது கிடையாது, இது கிடையாதுன்னு. அதே நாள் தானே உட்காந்து உன்ன புகழ்ச்சியா ஒரு பொண்ணுகிட்ட பந்தாவா நீ காமிச்சுக்கிறதுக்கு இன்னொருத்தர் ஒரு கேரக்டர மட்டம் தட்டி, அவங்க தொழில மட்டம் தட்டி, அவங்க வேஸ்ட்டு, அவங்க கூடலாம் நான் போட்டி போடுறதுக்கு கிடையாதுன்னு ஒருத்தர் பேசுறாரு. அப்ப அது எவ்ளோ இம்பார்ட்டன்ட்டான ஒரு டாபிக். அது ஏன் காட்ட மாட்றீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் அதிசயம். கேம் உங்களுக்கு புரிஞ்சுதான்னு கேட்டா, சார் எனக்கு அடுத்த நாள் வரைக்கும் கேமே புரியலன்னோனே, அதுக்கு தான் கலாய்ச்சாரு. நீங்க வெளியில வந்து கேம பத்தி ஒரு புக் எழுதுங்க. அப்படின்னு சொல்லி ஏதோ ஏதோ பண்ணலாம். கொஞ்சமாச்சும் இந்த பையன கேள்வி கேட்க மாட்றோம்னு நெறைய பேர் சொல்றாங்களே. இத வச்சு ஏதோ ஒண்ணு கேட்டு விட்டோம். எல்லாரும் மனசு ஆறுதலா பழசெல்லாம் மறந்துருவாங்க. இத மைண்ட்ல வச்சுப்பாங்க. சேது கேட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாரிலாம் வச்சு பேசுறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனா இல்ல அவங்க அபி, பண்றது அவங்க ரொம்ப தப்பா கிளியரா தெரியுறதுலாம் நல்லா காட்டவே தெரியுது. இல்லையே. 1 ஹவர்ல நமக்கு காட்டவே இப்போ டெக்னிக்கலி இமேஜின் நம்ம 24 ஹவர்ஸ் பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன். 1 ஹவர் பார்த்து, ஓகே. விஷால் ஒண்ணும் அப்படி தப்பா தான் எதுவும் விளையாடலையே. ஓகே, ஓகே. விஷாலுக்கு ஒரு 10 ஓட்ட போட்டு விடுங்கன்னு குத்தி தானே விட போறாங்க. இத ஆமா. காமிச்சா தானே நமக்கு யோசிக்க முடியும். சேனல் நெனச்சால் யார வேணா சேவ் பண்ணலாம். யார வேணா நல்லவரா காட்டலாம். யார வேணா கெட்டவரா காட்டலாம். அவங்களுக்கு எப்படி வேணுமோ, அவங்க பண்றது தான் எடிட்டிங். அவங்க அப்படி டிசைட் பண்றது தான் கன்டென்ட். ஆனா ஒண்ணு அவங்க புரிஞ்சுக்கணும். முன்னாடி சீசன்லலாம் வெறும் 1, 1 1/2 மணி நேரம் காமிக்கும்போதுல்ல, இதுதான் பிக் பாஸ். இதுதான் நடந்ததுன்னு பிளைண்டா ஒண்ணு நம்பணும் பார்த்தீங்களா? அதெல்லாம் தாண்டி 24 ஹவர்ஸ்ன்னு ஒண்ணு போடுறீங்க. 1 ஹவர்ல காமிக்காட்டியும் நீங்க 24 ஹவர்ஸ்ல காமிக்கிறீங்க. அத நல்லா அழகா எடிட் பண்ணி வெளியில தூக்கி, ஆக்சுவலா விஜய் டிவி பண்ண வேண்டியது, பிக் பாஸ் டீம் பண்ண வேண்டியத, வெளியில இருக்கிற யூடியூபர்ஸா இருக்கட்டும், பொதுவான ஜனங்களா இருக்கட்டும், அவங்க எடுத்து ரிவ்யூவர்ஸா இருக்கட்டும், அவங்க எடுத்து பேசுறாங்க. அடுத்த சீசன்லேருந்து நம்ம தான் உள்ள போணும் போல இருக்கு. டீம் எல்லாம் மாத்திருங்க. உங்க டீம் எதுவுமே நியாயத்த தட்டி கேட்க மாட்றீங்க. எதுவுமே பண்ண மாட்றீங்க. நீங்க ரொம்ப பயாஸ்டா இருக்கீங்க. நாங்க தான் உங்களுக்கும் சேர்த்து வேலை பண்றோம். அதனால நீங்க கிளம்புங்க. நாங்க வரோம். நாங்க செலக்ட் பண்றோம் கண்டஸ்டன்ட்ஸ நாங்க உள்ள அனுப்புறோம். நியாயம், அநியாயம், நல்லது, கெட்டது எல்லாமே நம்மளே பேசிக்கிறோம். நம்ம ஆட்சி அந்த கேட்ட உடைச்சுட்டு உள்ள போய் உட்காந்துரணும் அடுத்த சீசனுக்குலாம். பாருங்க. விஜய் டிவியால தவிர்க்க முடியாது அதெல்லாம். என்ன நம்ம எப்படி பூசி முழுகணும்னு நெனச்சாலும் இவங்க விட மாட்டேங்கிறாங்களே! இவங்க கொண்டாந்து வச்சிடுறாங்களேப்பா! அவ்ளோ ஷார்ப்பா கவனிக்கிறாங்களே! அப்படின்னு அந்த அளவுக்கு இருக்காங்கல்ல. அண்ட் இன்னைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் ப்ரோமோல கூட வந்து ம். பவித்ரா வந்து கொஸ்டின் பண்ணது. சோ அத ஆமா. பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மஞ்சேரி விஷயத்துல அவங்க ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க. ஏன்னா, அவங்க போம்போது ஒரு ஸ்லாட் தான் இருந்தது. மேல அவங்க முன்னாடி தான் சிவகுமார் வச்சுட்டு போறாரு. அது வேணும்னா அந்த பொம்மைய வச்சுட்டுருக்கலாம். அவங்க வைக்கல. ஏன்னா, அவங்களுக்கு தெரியும் அவங்க பொம்மை வெளியில இருக்கு. மஞ்சேரி இப்ப தான் உள்ள வராங்க அப்டின்ட்டு. ஸோ, அவங்க பொம்மை இன்னும் ஸ்லாட்ல ஏறலையே! அப்ப நான் வச்சுட்டா நான் அவுட் ஆயிடுவேனே! அந்த இடத்துல பொம்மைய வைக்காம, நான் அந்த மேல ஸ்லாட் ஃபில் ஆயிடுச்சுன்னே பார்க்கல. அத நான் பார்க்கல. அப்படி இப்படின்னு எதேதோ மழுப்பி பேசினது வந்து அவங்க பொம்மை சேவ் ஆவாதனால தான் பவித்ரா அவ்வளவும் பேசினது. அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா தான் நான் பார்க்குறேன். எவ்வளோ சுட்டி சுட்டி கேட்டாலுமே, பவித்ரா அழுதாலுமே எவ்வளோ நான் சொல்றது என்னன்னா, "ஆமா சார் அது என் ஸ்ட்ராட்டஜி. அதனால தான் சார் நான் விளையாடினேன்னு" சொன்னாலே முடிஞ்சிருச்சு கத. ஸ்ட்ராட்டஜி கிடையாதுன்னு அப்படி யோசிக்கல, இப்படி யோசிக்கல நெறைய கத அடிச்சு வச்சிருக்கேனே. இப்ப இவரு கேட்டு உடனே ஒத்துக்கிட்டா, ஜனங்க பாயிண்ட் ஆஃப் வியூலயும் நான் கெட்டவளாயிடுவேன். வீட்டு பாயிண்ட் ஆஃப் வியூலயும் நான் கெட்டவளாயிடுவேன். நான் என்ன பண்றது? இப்ப இத சமாளிக்கணுமே! அப்படின்னு விஜய் சேதுபதி அவர்கிட்ட சமாளிச்சா மாரி தான் எனக்கு தோணுச்சு தவிர்த்து, மஞ்சரி விஷயத்துல அது பக்கா ஸ்ட்ராட்டஜி தான் அது. ஜெஃப்ரி, ரயன், ராணவ் இவங்க 3 பேருக்கும் வார்னிங் கிடைச்சது. முத்துக்கு ஏன் அந்த ஆமா. வார்னிங் கிடைக்கல? சோ இது முத் 2மே பேசிடலாம். ஃபர்ஸ்ட் இவங்க 3 சொல்லுங்க. இவங்க 3 பேர பத்தி பேசிட்டு அப்புறம் முத்துவ பத்தி பேசலாமா? அவர் தான் அப்படி ஸ்பெஷல் அப்புறமா ஆஃபிசர் இந்த என்ன கேட்டீங்கன்னா, நானுமே ரிவ்யூல சொல்லியிருந்தேன் 3 பேருமே தப்பு. ஃபர்ஸ்ட்டு ராணவுக்கு அப்புறம் ரயான் அதே மிஸ்டேக் போயிட்டு கழுத்த லாக் பண்றது. அண்ட் மஞ்சரியுமே போய் லாக் பண்ணது. இதெல்லாம் பண்ணியிருக்க வேண்டாம். அண்ட் ஜெஃப்ரிக்கு என்ன ஆயி போச்சுன்னா, ஜெஃப்ரி வந்து அடிக்கணும் அப்படின்னு இல்லாம, அந்த பிரஷர்ல என்ன பண்றதுன்னு தெரியாம, அந்த இத லாக் பண்ணாரோ, இந்த அடி அடிச்சாரோ அப்படின்னு தான் எனக்கு ஜெஃப்ரி இது தோணுச்சு. பட் அதுவுமே தவிர்க்கணும் அப்படின்றது ஹோஸ்ட் சொன்னது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா, அந்த இடத்துல வந்து வயலன்ஸ்க்கு வந்து இடம் கிடையாது. அது அவுட் ஆஃப் ரூல். அது நடந்தாலே உடனே எலிமினேட் பண்ணி வெளியில அனுப்பிச்சுருவாங்க. ரெட் கார்டு குடுத்துருவாங்க. அத நம்ம நெறைய பார்த்துருக்கோம். ஸோ அது எல்லாமே நடக்காம இருக்கணும். அண்ட் ராணவ் சொன்ன ஒரு வார்த்தை. நான் இந்த வார்த்தைய யூஸ் பண்ணிட்டேன். அவங்க என்ன யோசிக்காம அவங்க பேசிட்டே இருந்தாங்களா, நான் ஏதோ இதில பண்ணிட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன்ல, சாரில அப்படி இப்படி ஏதோ ஒண்ணு அவருக்கு நல்லா தெரியும். அதனால தான் அத சேது அவர்கள் ரிஜிஸ்டர் கூட பண்ணாரு இன்னைக்கு. நீங்க அத உணர்ந்துட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் நீங்க அத பண்ணக்கூடாது. அடுத்த வாட்டி பேசுற நிலைமையில அது எல்லாருக்குமே வார்னிங் தான். அந்த 3 பேருக்குமே குடுத்த வார்னிங். அண்ட் ரயான் பண்ண மேஜர் மிஸ்டேக்கா நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு பஸர் அடிச்சு முடிச்ச பிறகு, "ஏய் என்னடா போய்ன்னு" அடிக்க போனது தப்பு. அது பண்ணியிருக்கக்கூடாது. அந்த வேகத்தில கை பட்டிருந்ததுன்னா, நீ ஒரு ட்ரீமோட வீட்டுக்குள்ள வந்திருக்க. உன்னோட ஒரு கோவத்தினால உன்னோட ட்ரீமே போயிடுதுல்ல.
அது பண்ணியிருக்க வேண்டாம். அண்ட் மஞ்சரியை போய் அப்படி லாக் பண்ணியிருக்க வேணாம். அந்த இடத்துல அதுதான் எனக்கு புரியல. ஒருவேளை இந்த 3 பேர் பேசினதுல அவர் மறந்துட்டாரு போல இருக்கு முத்துக்குமார். எனக்கு என்ன தோணுது தெரியுமா தாரா? ஒரு 4, 5 பேர் பிரச்சனையில இவங்க ஏதாவது ஒரு 3 பேரோட பிரச்சனைய புடிச்சுக்கிட்டு 1, 2 பேர் மறந்துடுறாருன்னு நெனைக்கிறேன். பேக் டாக்ல சொல்லணும்ல. கேளுங்க சார், முத்து போய் தப்பா குதிச்சிருக்காரு சார் பிட்ல. அது கேளுங்க சார் நம்ம சொன்னோம். நீங்க பார்த்தீங்கல்ல சார். ஏன்னா அவரு ரிஜிஸ்டர் பண்றாரு. நீங்க 5 நாள் இவங்க பார்க்குற விஷயத்த ஒரே நாள்ல நான் கேட்கிறேன் அப்டின்னாரு. நான் என்ன கேட்கிறேன், அவரு டெய்லி 1 ஹவர், 1 ஹவர்ன்னு பார்த்தாலே போதும். 24 ஹவர்ஸ் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரே நாள்ல 5 கன்டென்ட்ட பார்க்கறது தான். 5 நாள் கன்டென்ட்ட பார்க்கும்போது, அந்த மனுஷனோட மைண்ட்ல எத்தன இருக்கும் நீங்களே சொல்லுங்க. ஏன்னா, அவரு அவரு வந்து என்னடா பேச போறாரு இந்த அநியாயத்துக்கெல்லாம், இவரு என்ன கேள்வி, என்ன குரல் குடுக்க போறாருன்றது தான், நம்மளோட 5 டேஸோட வெயிட் தான் அந்த சாட்டர்டே, சண்டே. இவங்களும் சொல்லல, அவரும் கேட்கல அப்டின்னா நம்ம என்ன பேச முடியும்? சிலதெல்லாம் ஃபன்னியா இருக்கு பார்க்கும்போது. இன்னொரு விஷயம் ஐ திங்க் முத்துக்குமரனோட கேம வந்து அருண் கரெக்ட்டா டீகோட் பண்ணிட்டாரு ஆரம்பத்திலேயே. அதுக்கப்புறம் ம். ரயன் கூட இப்போ ஓரளவுக்கு அத டீகோட் பண்ணி தான் வந்து நீங்களும் அதானே பண்ணீங்க ஆமா. முத்து. இப்ப எதுக்கு வந்து ம். பேசுறீங்க அப்படின்னு அந்த கேமோட நடுவுலயே வந்து சொல்லியிருப்பாரு. சோ முத்து ம். அது வந்து ஸ்ட்ராங்கா ஃபீல் ஆயி ஓகே நம்மள வந்து இவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா ரூம்குள்ள போயி கரெக்ட்டான ம். வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவங்க 2 பேரையும் செம்மையா மேனிபுலேட் பண்ணிட்டாரு. ஆமா. அடிச்சுப்பீங்களா? ரத்தம் வரும். ரெட் ம். கார்ட் குடுப்பாங்க ம். அப்படின்னு அவங்க பட்டுன்னு பயந்துட்டாங்க. முதல்ல ம். நம்மள காப்பாத்திக்கலாம். அதுக்கப்புறமா அடுத்தவங்கள சொல்லலாம் அப்படின்ட்டு ம். சோ ம். அவர் பண்ண விஷயத்த எல்லாமே ஸ்மார்ட்டா மறைச்சிட்டாரு. சோ அத வந்து ஆமா. அகைன் வீக்கெண்ட் ஹோஸ்ட் கொஸ்டின் கேட்கும்போது, ஓ! ஆமால்ல நமக்கே ஞாபகம் வரும். இவரு இப்படி ஒரு பண்ணார்ல அப்படின்னு. நம்ம ரெகுலரா நம்ம இப்படி ம். ஃபாலோ பண்றோம் அப்படின்றதுனால நம்ம அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிறோம். பட் கடந்து ஆமா. போயிடுவாங்க தானே! ஆஃப்டர் திஸ் இண்டிவிஜுவல் கேம் அப்படின்னு பிரிச்ச பிறகு, முத்துக்குமரனோட கேம் கொஞ்சம் கம்மியாயிருக்கு. முன்னாடி இருந்தது அந்த சுறுசுறுப்பு, அந்த வேகம், அந்த ஷார்ப்னஸ் எல்லாம் கம்மியாயிருக்கு. இன்னைக்கு முத்துக்குமரன் சொல்றாரு பாருங்க, இதுக்கு முன்னாடி முத்துக்குமரன் சூப்பரா பேசுறான்னு கை தட்டினவங்க, இன்னைக்கு முத்துக்குமரன் சுத்தி பேசுறா போலனுக்கும் ஜனங்க கை தட்டுறாங்க. அப்படின்னு வந்து தீபக் கிட்ட முத்துக்குமரன் பேசுறாரு. அருண் கேம் கொஞ்சம் இதாயிடுச்சுன்னு நெனைக்கிறேன்ல. இது ஹை ஆயிடுச்சுன்னு சொல்றீங்களா? ஆ அருண் கேம்ல. அருண் கொஞ்சம் ஆமா. வந்து நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பேசுறாரு. அதாவது ஃபர்ஸ்ட் 4 வீக்ஸ் அருண் தூங்கிட்டு இருந்தாரு. அவரு வேற ஒரு உலகத்துல இருந்தாரு பிக் பாஸ் வீட்ல. வைல்டு கார்டு உள்ள போன பிறகு தான் தூக்கத்துலருந்து தெளிஞ்ச உடனே அப்பதான் அவருக்கு தெரிய வருது. ஐய்யய்யோ! நம்ம விளையாட வந்திருக்கோம். இத்தன நாள் தூங்கிட்டு இருந்தோமா? தூங்கக்கூடாது அருண் ஏந்திரி, ஏந்திரி, ஏந்திரி அப்படின்னு சொல்லி அப்பதான் தெளிஞ்சு, ஏய் யார்றா இவன்? அப்ப இந்த 4 வாரம் அம்பியா நடிச்சானா? இதுதான் உண்மையான அருணான்ற அளவுக்கு ஒரு பக்கா டிரான்ஸ்ஃபர்மேஷன். யாருமே வீட்ல இருக்கிறவங்க எதிர்பார்க்கல. இன்க்ளூடிங் முத்து. முத்து எல்லாம் நெனச்சது யார தெரியுமா? விஷால். விஷால் வந்து இப்படி விளையாடுற போல, அப்படி விளையாடுற போல முத்துவோட அந்த மைண்ட் செட் டார்கெட்லாம் வந்து வேற ஒரு நபர் மேல இருந்தது. சௌந்தர்யா, ஜாக்லின், விஷால் அப்படின்னு இருந்தது. அவர் எதிர்பார்க்கல. அருண்ன்ற ஒரு கேரக்டர் இப்படி வந்து எதிர்ல நின்னு நம்மள வச்சு செய்யும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கல. என்னங்க இது இவ்ளோ சூப்பர் மொமெண்ட்ட வேஸ்ட் பண்ணிட்டீங்களேங்க. 3 பேர சூப்பரா கேள்வி கேட்டீங்க. செம்மையா சொன்னாரு அவரு. இது அடுத்த வாட்டி நடந்துச்சுன்னா நான் பேசிட்டுலாம் இருக்க மாட்டேன். டிஸ்கஷனுக்குலாம் இடம் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்ன தூக்கி வெளில போட்டுருவேன்னு அர்த்தம். அதே அளவுக்கு ஈக்குவல் வார்னிங் ரூல பிரேக் பண்ண முத்துவுக்கு, அதே மாரி வயலன்ஸ் பண்ண முத்துவையும் கேள்வி கேட்டிருந்தா, இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். மனசு நிறைவா இருந்திருக்கும். சௌந்தர்யா தெரிஞ்சோ, தெரியாமலோ, மறந்தோ பண்ண அட்வைஸ் பத்தி நம்ம பேசலாம். குட் சோ அட்வைஸ். சவுண்ட் வந்து நாள் போக, போக கொஞ்சம் மூளையில வந்து கொஞ்சம் திருவி, திருவி கொஞ்சம் வேலை செய்யுதுன்னு நெனைக்கிறேன். இத வந்து நான் நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு ஃப்ரெண்டா அவங்க ஒரு நல்ல அட்வைஸ் தான் குடுக்குறாங்க. ஏன்னா, ஒரு கேப்டன்சின்றது பிக் பாஸ் வீட்ல கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா, வெளியில இருக்கிற அவங்க அம்மாவா இருக்கட்டும், அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல வீட்டுக்குள்ளேயே அவனுக்குன்னு இருந்திருக்கும்ல. இத்தன நாள் நெறைய புலம்பியிருக்கா போல இருக்கு. பெஸ்ட் பெர்ஃபார்மர்ன்னு என்ன சொல்லவே மாட்றாங்க. எல்லாரும் அவங்கள கைய காமிக்கிறாங்க. என்ன அப்போ உன்ன தேடி உன்ன அங்கீகாரம் பண்ணி உன்ன ஒரு கிரவுண்ட்ல உட்கார வைக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், சாச்சன ஜெயிக்க கூடாதுலாம் கிடையாது. டாஸ்க் வையுங்க. 2 பேருமே சூப்பரா ஆடுங்க. அதுல ஜென்யூனா யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வரட்டும். விட்டு குடுத்து வேண்டாம் அப்டின்றேன். இப்ப ஜெஃப்ரி விட்டு குடுத்துட்டான்னா என்ன ஆகும் தெரியுமா? இதே வாய் இப்ப எல்லாம் இந்த வாய்ங்க எல்லாம் சூப்பர், 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 சூப்பர்ன்னு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு வாரம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு போராடி பெஸ்ட் பெர்ஃபார்மர்ன்னு வாங்குறோம். அந்த கேப்டன்சிய விட்டு குடுத்துட்டாரு. அட்லீஸ்ட் ஃபைட் குடுத்துருக்கலாமே. விட்டு குடுத்துட்டாரே ஜெஃப்ரி. அப்ப இந்த வீட்டோட இம்பார்ட்டன்ஸ் தெரியல. குத்துங்க. நாமினேஷன் போடுங்க. நீ விட்டு குடுத்தாலும் பெருமையா தான் இருக்க போது. ஆனா எக்ஸ்ட்ராவா ஒரு பதவியில போய் ஒரு ஜெஃப்ரின்ற ஒரு சின்ன பையன், ஒரு ஹாட் சீட்ல உட்கார்ந்து வீடையே ஒரு பொறுப்புல எடுத்து ஒரு விஷயம் பண்றான் அப்டின்னா, அது எப்படி இருக்கும்னு பார்க்கறதுக்கு எல்லாருக்குமே ஒண்ணு இருக்கும்ல. ஸோ அது சவுண்ட் வந்து நீங்க சொன்ன மாரி தெரிஞ்சோ தெரியாமலயோ ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் உன் இஷ்டம் உனக்கு என்ன தோணுதோ பண்ணுன்னு கூட சொல்லிட்டாங்க அவங்க. விஜய் சேதுபதி சொன்னார்ல, இந்த வாரம் அது சாச்சனாவோ, ஜெஃப்ரியோ அவங்க கேப்டன்சிய பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்றேன். அந்த மாரி நானும் அது ஜெஃப்ரியா இருக்கட்டும், சாச்சனாவா இருக்கட்டும், அவங்களோட கேப்டன்சி பார்க்கறதுக்கு நானும் பயங்கரமா வெயிட் பண்றேன். பார்க்கலாம். நாளைக்கு ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சிரும்ல. பார்ப்போம்.